எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசிபி ஹோல்டர் எப்படி நம்ம மேக் பண்ணுறது வீட்டில் இருக்க பொருளை வச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஒன்று தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கம்பின்னு உங்களோட ஃப்ளெக்சிபிளாக என்ன கம்பி வளையுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் டெம்பருக்கு ஏற்ற மாதிரி. அது கீழே ஒரு பேஸ் மட்டத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கொஞ்சம் வெயிட்டான ஒரு மெட்டீரியல் எதை வேணாலும் எடுத்துக்கணும். என்கிட்ட வந்து ஒரு பைப்போட பிளான்ஸ் கிடந்துச்சு. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வாங்க போனால் அப்படின்னா 400 500 வரும். இது வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்க சிம்பிள் பொருளை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம நிறையா போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து காப்பர் கம்பி கட் பண்ணிக்கிட்டேன். இது பாருங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டிய. ஸோ நான் பேசிக் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதிகமான சிங்கிள் பக்கெட் பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் எனக்கு தேவைப்படும். அதனால் நான் சிங்கிள் மட்டும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டபுள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த காப்பர் கம்பி வந்து நல்லா வந்து போல் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் ஹெவியான கம்பியாக எடுத்துக்கோங்க. ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். என்கிட்ட வந்து இது போதும். ஸோ நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கடைசியில் வந்து மற்ற விஷயங்கள் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டுங்க. பெல் பட்டனை தட்டிங்கன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகும். நீங்கள் அதனால் வந்து அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. ஸோ இப்போ நான் வந்து சால்ட்ரிங் பண்ணுற வேண்டிய பிளேட்டை வந்து இதில் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த பிசிபி போர்டை வந்து இதில் வச்சு பார்ப்போம். ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் தரையில் வச்சு பண்ணிக்கிறேன். ஸோ சரியாக வந்து சால்ட்ரிங் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இதில் நான் ஹோல்டு பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.